சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான அந்த கிராண்ட் ஃபினாலேக்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வரப்போற நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரு உள் விளையாட்டு அரங்கில சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே ரொம்ப பிரம்மாண்டமா கோலாகலமா நடக்க போகுது. அதுவும் நேரலையா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுட்டாங்க. மாலை 5:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எப்படி பார்த்தாலும் இரவு ஒரு 10 மணி 10:30 மணிக்கெல்லாமே சீசன் 5க்கான டைட்டில் வினர் யாரு அப்படிங்கிறது தெரிய வந்துரும். கிட்டத்தட்ட 6 மாசம் இந்த சீசன் 5க்கான பயணத்துல நம்ம இருந்து வந்துட்டு இருந்தோம். ஒரு வாரமும் எக்கச்சக்கமான எலிமினேஷன்ஸ், எக்கச்சக்கமான கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப கடந்த சில வாரங்களாவே ஒரு வாரமும் டிக்கெட் டு ஃபினாலே, இது மாதிரி பல பயணங்கள தாண்டி இப்ப ஃபினாலேவுக்கு வரப்போறோம். இவ்வளோ விஷயங்கள் தாண்டும்போது இந்த சீசன் 5 முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் ஒரு ஏக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க விரும்பின ஒரு கண்டஸ்டன்ட் இந்த சீசன் 5க்கான டைட்டில வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப இந்த டிக்கெட் டு ஃபினாலே மூலியமாவும் மக்களோட ஓட்டு அடிப்படையிலையும் ஃபினாலேக்குள்ள என்டர் ஆகக்கூடிய சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், செந்தமிழன், ஷிவானி, கடைசியா பவித்ரா. இந்த 6 போட்டியாளர்களும் ஏதோ ஒரு வகையில அவங்களோட பெஸ்ட்டை குடுத்து, மக்களையும் ஜட்ஜஸையும் இம்ப்ரெஸ் பண்ண காரணத்தால தான் அவங்களுக்கு ஃபினாலேல இடம் கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி வாரங்கள்ல இவங்க 6 பேருமே ஒரு சில வாரங்கள் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கலாம். கோல்டன் வாங்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா, ஏதோ ஒரு விஷயத்துல ஜட்ஜஸையும் மக்களையும் இம்ப்ரெஸ் பண்ணதால தான் இவங்க ஃபினாலேல பாடப் போறாங்க. அப்படி பாடக்கூடிய இந்த 6 நபர்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபோர்ட்ட போட்டாங்கன்னா, இதுல யாராவது ஒரு நபர் டைட்டில் வின்னர், அடுத்தது ரன்னர் அப், அடுத்தது செகண்ட் ரன்னர் அப். முதல் 3 இடத்த பிடிக்க முடியும். இதுல பரிசு தொகை இவ்வளோ குடுக்குறாங்க, இவ்வளவு பேரு புகழ் கிடைக்குது அப்படிங்கிறத தாண்டி 6 மாசம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய விருந்து குடுக்குறாங்க அப்படின்னா, அது அவங்க வின் பண்ணக்கூடிய அந்த டைட்டில் தான். அப்படிப்பட்ட டைட்டில் எந்த ஒரு நபருக்கு போக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அதுக்கு நாம இன்னும் ஒரு 4 நாட்கள் காத்திருக்கணும். இருந்தாலும் இந்த சீசன் 5யோட இந்த ஒட்டுமொத்த கிராஃப வச்சு பார்க்கும்போது, இவங்க டைட்டில் வின்னரா வரலாம், இவங்க ரன்னர் அப்பா வரலாம், இவங்க செகண்ட் ரன்னர் அப்பா வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. டிக்கெட் டு ஃபினாலேல ப்ரோமோ வச்சு டீகோட் பண்ணி, இவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுக்கேத்த மாரி அவங்க தான் அந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வாங்கியிருக்காங்க. ஆனா ஃபினாலே அப்படிங்கிறத ஆன் த ஸ்பாட்ல இவங்க லைவா டெலிகாஸ்ட் பண்றதால, அதுக்கான ப்ரோமோஸ எப்படி இவங்க டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க, பிரிக்க போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் சபேசன், சுஷாந்திகா, செந்தமிழன் இந்த 3 நபர்களும் ரொம்ப டாப் நாச்சா பாடக்கூடியவங்க. சொல்லப்போனா பவித்ரா, ஷிவானி, ஸ்ரீஹரி இவங்க 3 பேரை விட்டுட்டு மீதி இருக்க 3 பேர் இருக்காங்கல்ல, இதுல இப்போதைக்கு மக்களோட ஓட்டு அப்புறம் மக்களோட ஆதரவு சபேசனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. சபேசன் வின் பண்ணாருன்னா அது ஒரு வரலாறு காணாத வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நாம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி சபேசன், சுஷாந்திகா, செந்தமிழன் இந்த 3 நபர்கள்ல யாராவது ஒரு நபர் டைட்டில் வின்னராவோ செகண்ட் பிளேஸும் தேர்ட் பிளேஸும் பிடிக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய இந்த 6 போட்டியாளர்கள்ல எந்த ஒரு நபர் டைட்டிலுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.